ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஒன் டே டூர் போயிருந்தப்போ வர வழியில் ஒரு இடத்துல வந்து கருப்பட்டி இந்த மாதிரியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. வர வழியில் நிறைய இடத்துல விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா வந்து அந்த இடம் வந்து அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே தான் அந்த கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், அதிலே தான் எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து கருப்பட்டி வந்து ஒரு கிலோ வந்து 350 ரூபா, பனங்கற்கண்டு வந்து ஒரு கிலோ வந்து 700 ரூபா சொன்னாங்க, 750. அப்புறமா வந்து சுக்கு கருப்பட்டி வச்சுருந்தாங்க, நாங்கள் அதெல்லாம் ரேட்டு கேட்கல. அதுக்கப்புறமா அக்காணி வச்சுருந்தாங்க, பதனின்னு சொல்லுவீங்க, அதுவும் இருந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்தது தான், ஃப்ரெஷ்ஷாக உள்ளது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் இது வந்து மதியானத்துக்கு மேலே தான் நாங்கள் வந்து வாங்குறதுக்கு போயிருக்கோம். ஸோ அதனால் காலையிலே உள்ளதுன்னா வந்து கொஞ்சம் கெட்டு போயிருக்கோம். ஸோ அதனால் இப்போ உள்ளதான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது தான் சொன்னாங்க. காலையிலே உள்ளதெல்லாம் இருந்ததெல்லாம் நாங்கள் இங்கே வந்து காய்ச்சிட்டோம் அப்படின்னு. இங்கே எல்லாம் வந்து லீவுனால எல்லாமே ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதில் தான் இந்த கருப்பட்டி காய்க்கிறாங்க. இதில் வந்து காய்ச்சி அது இன்னும் வந்து அந்த பக்குவம் வரலன்னு சொன்னாங்க. அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து கருப்பட்டிக்காக ஊற்றி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பசங்க எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம், எங்களை இனியும் கவர் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஜஸ்ட்டு காமிச்சிட்டு விட்டுட்டோம். அப்புறமா நாங்கள் வந்து இது பனங்கற்கண்டும் கருப்பட்டியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ வந்து நம்ம இப்போ கடைகள்லாம் நிறைய விற்கிறாங்க, நிறைய கலப்படங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துலே ரெடி பண்ணி நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்ல இதாக இருக்கும். ஸோ வந்து திருச்செந்தூர் போகிற வழியாக இருக்கட்டும், உவரி போகிற வழியாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்குங்க. இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து புளி சீசன் நேரம்லாம் வந்தோன்னே இந்த வழியை இது மாதிரி பனை ஓலையில் கூடாரம் மாதிரி போட்டிருக்கவங்க யாராக இருந்தாலுமே இது புளி வச்சுருப்பாங்க. ஒரு சிலவங்க பனங்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து நிலக்கடலை சீசன் நேரம் நிலக்கடலை இந்த மாதிரியெல்லாம் வச்சு சேல் பண்ணுவாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் ஒரு வழியாட்டு எங்கள் அம்மாவும் பனங்கற்கண்டு வாங்கினாங்க, கருப்பட்டி வாங்கினாங்க, நாங்களும் அதே மாதிரி வாங்கிக்கிட்டோம். அப்புறமா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மா வாங்கினாங்க, அடுத்து வந்து எனக்கு தான் வாங்கிட்டுருக்கேன். கருப்பட்டி 1 கிலோ வாங்கினேன், பனங்கற்கண்டு வந்து 1/4 கிலோ வாங்கினேன். வாங்கிட்டு அப்புறமா தான் நாங்கள் வந்து இந்த அக்காணி எப்படி என்ன எதுலெல்லாம் பேசிட்டு கேட்டுட்ருந்தோம். அப்புறமா அக்காணி வந்து இந்த பனை ஓலையிலே ஊற்றி கொடுத்தாங்க. அந்த பனை ஓலை மணத்தோடு அப்படியே குடிக்கும்போது செமையாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வாங்கி குடிச்சிட்டாங்க, அடுத்தது எங்கள் அம்மாவும் நானுமா குடிச்சிட்ருக்கோம். சும்மா நம்ம சாதா கப்பில் பாட்டிலில் குடிக்கிறத விடவும் அந்த பனை ஓலையில் இது கூட வந்து நம்ம நொங்கு போட்டு சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஃபுல்லாக வந்து அந்த உடங்காடு தான், ஃபுல்லாக அந்த உடமுள்ளுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பனை அங்கங்கே இருக்குது இந்த ஏரியாவில். அப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. குடிச்சிட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ ஹெல்த்தியான விஷயங்கள் தான். பழங்காலத்தில் வந்து அக்காணி, இந்த கருப்பட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணது. ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்போவாவது ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.